हेलो गाइस, ये मेरा फ्रेंड है। ये 2 साल से इधर रहता है, मैं भी रहता हूँ। और इसको मैं पूरा हिंदी सिखाया है। और मेरे को इसका लैंग्वेज नहीं आता, ये तमिल है। मेरे को इसका लैंग्वेज नहीं आता है। 2 साल साथ में घूमता है, साथ में खाना खाता है, साथ में एंजॉय करता है। इसका लैंग्वेज मेरे को नहीं आता है, मेरा लैंग्वेज इसको पूरा पता है। हिंदी पूरा इसको पता है, नेपाली तो नहीं पता है। मैं नेपाल का हूँ, ये इंडिया का है। मेरा लैंग्वेज इसको नहीं आता है, हिंदी में सिखाया है इसको। हिंदी इसको पूरा पता हो गया, इसका लैंग्वेज मेरे को थोड़ा भी पता नहीं है। இப்போ அவன் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இது என்னோட இவன் 2 வருஷமா வேலை பார்க்குறான். இப்படிதான் இவன்கிட்ட 2 வருஷமா வேலை பார்த்து இவன்கிட்ட பேசி பேசி ஹிந்தி கற்றுக்கிட்டான். வந்த புதுசில் சுத்தமாக ஹிந்தியே வராது எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டதான் ஹிந்தி வராம. இது என்ன ஆயிடுச்சுன்னா, மலையாளம் பேச வேண்டியதாக போயிடுச்சு, ஹிந்தி பேச வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்சம் இங்கிலீஷும் மறந்து போயிட்டான். இப்போ சுத்தமாக இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. இருக்கிற ஒரு அல்வாதா மால், அது ரொம்ப ஃபேமஸான மால், எங்கள் ரூம் பக்கத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ சும்மா அங்கே போய் எப்போதும் சுற்றி தான் பார்க்க போவோம். போனால் ஒன்றும் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. இந்த தடவை அங்கே போய் மாலில் இருக்கிற ஒரு சில இதை பார்த்து அங்கே போய் விளையாடலான்ட்டு போயிட்டுருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இது வரையும் விளையாண்டது கிடையாது, ஒரு ஆசை தான் போய் விளையாடலான்னு. வாங்க விளையாண்டு பார்ப்போம் இன்னைக்கு. அல்வாதா மால் முதல்ல எனக்கு எப்படி தெரியும்னு வச்சுக்கீங்களேன், கூகுளில் அடித்து பார்த்தோம். ரூமில் இருந்து வந்த புதுசில் வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு முதல்ல ஐடியா வருது மால் தான் இல்லையா. அதனால் நான் கூகுளில் அடித்து பார்த்தேன் நியர்பை மால் என்னான்னு பார்த்தா இந்த அல்வாதா மால் வந்துச்சு. இந்த அல்வாதா மால் வந்தப்போ கூகுள் மேப்பில் கொஞ்சம் பெருசாக காமிச்சு. அங்கேயும் இங்கேயும் நவுச்சி இப்படி பார்க்கும்போது தான் விக்டோரியா சீக்ரெட்னு ஒன்று பார்த்தேன். என்னடா விக்டோரியா சீக்ரெட்டு மாலுக்குள்ளே இருக்குது, விக்டோரியா என்ன பேராக இருக்கும் விக்டோரியான்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் எகிப்து ராணியாக இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண பொருள் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரிவா, நம்ம ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு போய் பார்ப்போம் அந்த விக்டோரியா சீக்ரெட் என்னங்கிறது. விக்டோரியா சீக்ரெட் என்னங்கிறது மாலுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. யாருக்கு தெரியுதுன்னு தெரியல விக்டோரியா சீக்ரெட்னா என்னன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்தீங்கன்னா இப்போ கேம் செக்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நெருங்கியாச்சு, ஃபைனலாக வந்தாச்சுங்க. இதுக்கு தாங்க அந்த மாலில் விளையாடுறது. ஃபைனலாக எல்லா கேமையும் விளையாண்டு முடிச்சாச்சு. நாங்கள் இப்படியா இருந்தாலும் ஒரு கார்டு ஒரு 35 கிராம்ஸ் போக ஒரு 50 கிராம்ஸ் விளாண்டுருப்போம். அங்கே இருக்கிற எல்லா கேமையும் விளாண்டோம்னா எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 200 கிராம்ஸ் வராங்க. பர்மனெண்ட் கார்டு தான், ஒரு தடவை கார்டு வாங்கினா போதும், திரும்பி ரீசார்ஜ் பண்ணி விளாண்டுக்கலாம். இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா கேம் செக்ஷன் இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கேன், அடுத்த தடவை வரும்போது அடுத்த இடத்துக்கு போய் விளாண்டு பார்ப்பேன். இங்கே ஒரு கேமை பார்த்தேங்க, ஒரு கூல் கேம் இருக்குது, அது விளாண்டு ரொம்ப நாள் ஆசை. ஒரு தடவை மலேசியாவில் விளாண்டுருக்கேன், அது திரும்பி அது பார்க்கும்போது ஆசை வந்துருச்சு இன்னொரு தடவை விளாடணுன்னு. அது ஒரு தடவை விளாண்டு பார்ப்போம். அடுத்த தடவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராச்சும் மாலுக்கு வந்தீங்கன்னா
சிங்கிளாக போயிடாதீங்க, கண்டிப்பாக 2 பேரும் போகாதீங்க, 3 பேர் 4 பேரோட போங்க. அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி மாலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். See you in next video guys. Bye.